இல்லை சார், நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார். அதெல்லாம் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக. வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே யாருக்குமே இல்லை. அதாவது இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு, உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம், இவ்வளோ தான் கணக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே. ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது. நான் இல்லை சார், சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போக வேண்டியிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது, ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த 3 டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டுருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னென்னா, ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறத உங்களோட கேள்வி.